தமிழ்நாடு அரசால் மீனவ இளைஞர்களுக்கு இந்திய கடற்படை, இந்திய கடலோர காவல்படை மற்றும் இதர அரசு பணிகளில் அமர்வதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி தமிழ்நாடு கடலோர காவல் குழுமம் சார்பில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு கடலோர காவல் குழுமம் காவல் உயர் அதிகாரிகளின் உத்தரவுப்படி கடலோர காவல் குழுமம் கன்னியாகுமரி பிரிவில் பயிற்சியை நடத்த திட்டமிட்டு கன்னியாகுமரியில் உள்ள பேரிடர் மீட்பு கட்டிடத்தில் கடந்த 31/1/2025 அன்று பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பயிற்சியில் தூத்துக்குடி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான மற்றும் தமிழ்நாடு கடலோர எல்லையான நீரோடித்துறை வரையுள்ள கடலோர கிராமங்களில் இருந்து 40 மீனவ இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு பயின்று வருகின்றனர். மேற்படி பயிற்சியில் உள்ள மாணவர்களை மிகவும் கவனமாகவும் கண்ணும் கருத்துமாகவும் கண்காணித்து அவர்களுக்கு நல்ல ஒழுக்கம் மற்றும் உடல் திறன் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியில் மாணவர்களின் உடல் திறனை அதிகரிப்பதற்காகவும் உடல் சகிப்புத்தன்மை மற்றும் யூனிஃபார்ம் சர்வீஸில் சேர்வதற்கான உடல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டி சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டது. மேலும் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டி குழு விளையாட்டுகள் மற்றும் முதலுதவி போன்ற பயிற்சிகளும் வழங்கப்பட்டது. பயிற்சியில் மாணவர்களுக்கு உடல் திறன் தேர்வு மற்றும் மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கான தேர்வுகளும் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு அளவில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வரும் தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் IAS அகாடமி மூலமாக மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்குண்டான அனைத்து வகுப்புகளும் நடத்தப்பட்டது. மேலும் மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்கம் மற்றும் பண்புகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. மாணவர்களுக்கு சத்தான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை பயிற்சி முகாமிலே சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தயாரித்து வழங்கப்பட்டது. இந்த பயிற்சி காலத்தில் RRB, அக்னிவீர் இராணுவம் மற்றும் இந்தியன் கோஸ்ட் கார்டு ஆகிய தேர்வுகளுக்கு பயிற்சியில் இருந்த மாணவர்களால் விண்ணப்பிக்கப்பட்டது. மேலும் இந்தியன் கோஸ்ட் கார்டு போட்டித் தேர்வில் மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதியுள்ளனர். இவ்வாறு மாணவர்கள் இந்த பயிற்சியின் மூலம் போட்டித் தேர்வு எழுதுவது, நல்லொழுக்கம், சமுதாயத்திற்கு சேவை செய்யும் பண்பும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த பயிற்சியை முடித்த மாணவர்கள் அவர்கள் கிராமங்களில் உள்ள பிற மாணவர்களுக்கு முன்னோடியாக இருப்பார்கள் என்பதில் கடலோர காவல் குழுமம் உறுதி கூறுகின்றது. நன்றி, வணக்கம்.